ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर मम मंद मतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत् वृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान रासरसारंभी वंशी वटतटस्थित कर्षण वेणुस्वनैर् गोपीनाथ श्रीयास्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दिक्पृता सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वंदोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे। मथेक बंधो मत संगिन मत गुरो मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददायिन् अधिनोच्चताकरा आनामुञ्च कदाचिन् मां பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், கடைசி அத்தியாயம், 90வது அத்தியாயம். ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமைகளின் சுருக்கம். முதல் கேள்வி. துவாரகை அரண்மனையில் குளங்களிலிருந்து நறுமணம் வீசுவதற்கான காரணம் யாது? ஹரே மாதாஜி ஒரே கிருஷ்ணா. ஒரு நான் சொல்றேன் நிமிஷம் மாதாஜி. ஒரே நிமிஷம் மாமி ஹரே டிஸ்டர்ப் கிருஷ்ணா. மன்னிச்சுக்கணும். நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். அவர் நாளைக்கு வர மகாமணி அவரோட. அதனால் அவரோட நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். ஒரு வருஷம் ஆகும் வரத்துக்கு. இப்போ கொஞ்சம் இது இல்லை, நான் ஹரே கேட்டுக்கிறேன், எல்லா கிருஷ்ணா. கொஸ்டின் ஆன்சர் கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் அடுத்த இதில் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கலந்துக்கிறேன் மாதாஜி. சரிங்க மாதாஜி. அதுக்கு தான் ஹரே உங்கள்கிட்ட கிருஷ்ணா. சொன்னேன். ஹரே ஹரே கிருஷ்ணன். கிருஷ்ணா. சொல்லுங்க.
அல்லி, வெண்தாமரை, குமுதம் மற்றும் செந்தாமரை ஆகிய மலர்களிலிருந்து மகரந்த பொடியின் நறுமணம் வீசியது. வெரி குட். அங்க பல விதமான அந்த குளங்கள்ல இருக்கிற மலர்களை பத்தி வர்ணனை வருது. அந்த மலர்கள் வந்து வெண்தாமரை, குமுதம், செந்தாமரை, அல்லி அப்படின்ற மலர்கள். அதனுடைய மகரந்தங்கள்ல இருந்து மனம் வீச ஆரம்பிச்சுதான். அப்ப எவ்வளவு பூத்திருக்கும் பாருங்க. இரண்டாவது கேள்வி, வைஷ்ணவ எழுத்தாளர்கள் எப்பொழுதும் அனுஷ்டித்து வந்த விதி யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வைஷ்ணவ எழுத்தாளர்கள் கவிதை புனைவதிலுள்ள ஒரு விதி எப்பொழுதும் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. அது மதுரேன சமாயத், ஓர் இலக்கியம் தனிப்பட்ட இனிமையுடன் முடிவர வேண்டும் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு கடைசியில வந்து அது இனிமையா முடியணும்ன்றதுக்காக இந்த வர்ணனை அவர் கொண்டாடுறார். நன்றி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கந்தர்வர்கள் இசைத்த மத்தளங்களின் பெயர்களை கூறுக. மிருதங்கம், ஆகிய மத்தளங்களின் வாத்தியங்களுக்கேற்ப காந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் பகவானின் துதிபாட சூதர்கள் மூணு வகையான மத்தளங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து மிருதங்கம், பணவம், ஆனக்கம் அப்படின்னு மிருதங்கம். மூணு வகையான மத்தளங்கள் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. நன்றி. அடுத்த கேள்வி, பிரேம வைச்சித்ரியம் என்றால் என்ன? பிரேம வைச்சித்ரியம் என்றால் என்ன? ஜெயசுபத்ரா மாதாஜி. प्रियस्य सान्निस्य happy प्रेमोत्त स्वभावतः या விஸ்லேஷத்யார்த்திஸ் தத் பிரேம வைச்சித்ரியம் உச்சியதே. ஒருவரது ஆழ்ந்த அன்பின் காரணமாக பிரியமானவரின் எதிரிலேயே அவர் பிரிவு துயரை உணரும் பொழுது அந்த நிலை பிரேம வைத்திரியம் என்று அழைக்கப்படுகின்றது. சரியா சொன்னீங்க. இப்ப இப்படின்னா தூய பக்தி. நன்றி, கரெக்டா சொன்னீங்க மாதாஜி. பக்தியில வந்து பல படிகள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து பிரேமை அப்படின்ற நிலை தான் இறுதி நிலை. அந்த பிரேமையில இது ஒரு நிலை. ஏன்னா துவாரகை ராணிகள்லாம் பிரேமையை அடைஞ்சிட்டாங்க. ஆனா அதுல என்னன்னா இந்த பாவனை இப்ப எதிர்க்கதான் இருக்கிறாரு, பகவான் எதிர்க்கதான் இருக்கிறாரு, இருந்த போதும் பிரிவு துயர். அது ஒரு விதமான பக்தி பரவச நிலை. அதுதான் வந்து பிரேம வைச்சித்ரியம்னு பேரு. ஐந்தாவது கேள்வி, குப்த போதர் என்றால் என்ன? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குப்த போதர் பகவான் கிருஷ்ணர் வந்து ராத்திரி நேரத்துல எங்கோ ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இந்த பிரிவு துயரை இவங்களுக்கு கொடுக்குறாங்க ராணிக்கு, அதை சொல்றாங்க மாதாஜி. அதான் மறைந்து இருப்பவர்னு அர்த்தம். குப்தம்னா ரகசியமா இருக்கிறது. நம்ம இதுக்கு அந்தர்யாமி பரமாத்மாவை கூட குப்த போதர்னு சொல்லலாம். நம்ம கிட்டதான் இருக்கிறாரு, ஆனா நம்மளால அவரை கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. குப்த போதர் உள்ளதான் இருக்கிறாரு, நமக்கு தெரியல. ஆறாவது, அது ரொம்ப ரகசியமா இருக்கிறாரு. அது வந்து அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களுக்கு தெரியும். இதயத்துல இருக்கிற பரமாத்மாவை, கிருஷ்ணரை உணர்றவங்க யாருன்னா தூய பக்தர்கள் உணர்வாங்க. எப்போதும் பேசிட்டு இருப்பாங்க, எப்போதும் கனெக்ஷன்ல இருப்பாங்க. நாமளதெல்லாம் அந்த ஃபியூஸ் போன பல்பு மாதிரி கனெக்ஷனே இல்லாம இருக்கும். ஆறாவது கேள்வி, துவாரகை ராணிகள் எந்தெந்த பறவைகளிடம் பேசினர்? சாந்தாமணி மாதாஜி சொல்லுங்க. குராரி, சக்கரவாகம், குயில், அன்னப்பறவை. கரெக்டா புடிச்சிங்க, நன்றி. ஏழாவது கேள்வி, துவாரகை ராணிகள் எந்த கடலை ஒப்பிட்டு குழம்புகின்றனர்? ஏதோ ஒரு கடலை பத்தி பேசுறாங்க. புஷ்பா மாதாஜி சொல்லுங்க. கடல் மாதாஜி. புஷ்பமுகி. திவ்யமான பார்க்கடலை சிறிதெல்லாம் கடலை ஒப்பிட்டு குழப்புகின்றனர். பார்க்கடலை நினைச்சு அங்க இருக்கிற லக்ஷ்மி, கௌஸ்துபமணி அதெல்லாம் வச்சு பார்த்து இவங்க வந்து குழம்பி போறாங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, மேகத்திற்கு ராணிகள் என்ன அறிவுரை கூறினர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானின் நீல நிறத்தையே ஹரே கிருஷ்ண பிரணாம். பகவானின் நீல நிறத்தையே மேகம் பெற்றுள்ளது. ஆயினும் இவ்வாறு தியானிக்கும்படி மேகத்தை கவர்ந்திருப்பது பகவானின் ஸ்ரீவத்ச பிரிய போன்ற விசேஷ அம்சங்களே. ஆனால் அதன் பயன் என்னன்னா, துக்கம் ஒன்றே மேகம் உற்சாகத்தை இழந்து மழை பொழியும் சாக்கில் இடையறாது கண்ணீர் செலுத்தி சிந்துகிறது. ஆகவே கிருஷ்ணரிடம் இவ்வளவு சிரத்தை கொள்ளாதிருப்பதே உனக்கு நல்லது என்று ராணிகள் மேகத்துக்கு அறிவுரை கூறுகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. ஒரு மேகத்துக்கு சொல்றாங்க, நீ இப்படி கிருஷ்ணர் மேல ரொம்ப பாசம் வைக்காத, வேணாம், அந்த பாசம் வீணான பாசம், இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அன்பு இருக்கு, கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு.
மேகத்துக்கு சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஏமாந்து போயிட்டோம், அந்த மாதிரி நீ ஏமாந்து ஏமாந்து அழாத அப்படின்னு சொல்றாங்க. 9வது கேள்வி, பொருள் கூறுக. ந த்வா த்ருஷிம் பிரணயி பிரணயீனிம் கிருஹிணீம் கிருஹேஷு பஷ்யாமி. உண்மையில் இது அவருக்கு நினைவிருக்கிறது. அவர் என்னை இங்கு அனுப்பியதும் இதற்காகத்தான். நீங்கள் எல்லோரும் அவரிடம் சென்று அவரது பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். ஹரே இல்ல கிருஷ்ணா. இது இல்ல மொழி என்னுடைய எல்லா அரண்மனையிலும் உன்னை போல பிரியமான ஒரு மனைவியை நான் கண்டதில்லை அப்படின்ட்டு ருக்மிணி கிட்ட சொல்றார். இதுல வந்து அங்க கோபிகள்ல பிரியமானவர், மிக முக்கியமானவர் ஸ்ரீமதி ராதாராணி. இங்க நம்முடைய ருக்மிணி தான் டாப். அப்ப அந்த ருக்மிணி கிட்ட இதை சொல்றாரு, இந்த வார்த்தைய, இப்ப இருக்கிறதுல நீ தான் பெஸ்ட் அப்படின்னு. 10வது கேள்வி, கிரியமானேன என்ற சொல்லை ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி எப்படி உபயோகிக்கிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மோகினி ரூபா மாதாஜி, சுதா மாதாஜி, நீங்க 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 2 சொல்லியாச்சு. யாரும் சொல்லலன்னா நீங்க சொல்லுங்க. மோகினி ரூபா சொல்லுங்க. பகவானின் ராணிகள் தாமதமின்றி உடனே அவரது நித்திய உலகை அடைந்தனர் என்பதை சுட்டிக்காட்டும் பொருட்டு கிரியமானேன என்ற சொல்லை நிகழ்காலத்தில் உபயோகிக்கிறார். ஏன்னா இப்ப இந்த லீலைகள்லாம் முடியும் போது, லீலை முடியும் போது எல்லாரும் திரும்பவும் ஆன்மீக உலகத்துக்கு போகணும். அதை பத்தி பேசும்போது இவங்கெல்லாம் ராணிகள்லாம் உடனே போனாங்க அப்படின்னு சொல்றாரு. நன்றி. அடுத்தது 11வது கேள்வி, பாவோன் மாத பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவமணி மாதாஜி. ராச நடனத்தின் போது கிருஷ்ணர் கோபியர்களின் மத்தியிலிருந்து மறைந்ததும் கோபியர்களின் அன்பு எப்படி தூய அன்பு பரவசத்தில் பித்து பிடித்த நிலையாக பாவோன் மாதாக முயற்சி அடைந்ததும் அப்படியேதான் அந்த ராணிகளின் நிலைமையும் இருந்தது. பாவன் உன்மத்த அப்படின்னால பித்து நிலை. இங்க பாவோன் பாவ நிலையில வந்து உன்மத்த பித்து நிலை, அதை வந்து ராணிகள் அடைஞ்சாங்களாம். அடுத்து 12வது கேள்வி, பகவான் எதை உலகிற்கு செய்து காட்டினார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனிமா மாதாஜி சொல்லுங்க. வேதங்களில் தெளிவாக எடுத்து கூறப்பட்டுள்ள சமய கோட்பாடுகளை அனுஷ்டிப்பதன் மூலம் எப்படி ஒரு நாள் வீட்டிலேயே சமயம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கட்டுப்பாடான புலன் நுகர்வு ஆகியவற்றை அடைய முடியும் என்பதை புனித பக்தர்களின் இலக்காகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்ப திரும்ப செய்து காட்டினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம எப்படி கிரகஸ்த ஆசிரமத்திலே இருந்துன்னு பகவானை அடையலாம்? இந்த 4 புருஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்க. புருஷார்த்தங்கள் வந்து தர்மார்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லப்படுது. அது தமிழ்ல வந்து தர்மம் அப்படின்னா சமயம், தர்மம்னா சமய கோட்பாடுகள், அதை கடைபிடிச்சு, அர்த்தம்னா பொருள் ஈட்டணும், பொருளாதார முன்னேற்றம் அர்த்தம், காமம் புலனின்பு இன்பம் அனுபவிச்சு அப்புறம் மோட்சம் அடையிறது. இதுதான் வந்து இந்த 4 புருஷார்த்தங்கள் தான் வேதங்களுடைய நோக்கம். ஆனா அதுக்கப்புறம் கிருஷ்ண பிரேமை. ஏன்னா இது வர்ணாசிரமத்துல தர்மார்த்த காம மோட்சம், அப்புறமா பக்தி. அது அடிப்படை விஷயங்களை கடைபிடிச்சு எப்படி ஒருத்தர் வாழணும் அப்படின்றத கிருஷ்ணர் வந்து செஞ்சு காட்டுறார். 13வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எத்தனை மகன்கள்? 1,61,080 மாதாஜி. 1,61,080. ஒவ்வொரு மனைவிக்கும் 10 குழந்தைங்க. 11 குழந்தைகள். 10 குழந்தை. நான் இங்க கேட்டது மகன்கள் தான். மகளோட சேர்த்தோம்னா இன்னும் எண்ணிக்கை மாறும். சரி, இது மகன்கள். மகள் வந்து ஒண்ணு இருந்தது. 10 மகன்கள் 1 மகள் அப்படி இருந்தாங்க. 14வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் முக்கியமான மகன்கள் யார்? பிரத்யும்னன், அனிருத்தர், தீப்திமான், பானு, சாம்பன், மது, பிருகத் பானு, சித்ரபானு, விருகர், அருணன், புஷ்கரர், வேதபாகு, சுருததேவர், சுனந்தனர், சித்ரபாகு, விரூபர், கவி மற்றும் அந்யக்ரோதர் ஆகியோர் ஆவார். நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. வஜ்ரனின் தாய் தந்தையர் மற்றும் தாத்தா பாட்டி யார்? இந்த எப்படி கண்டுபிடி? துளசி மகாராணி சொல்றீங்களா? சொல்றேன் மாதாஜி. பிருத்திமர் வந்து ருக்மி கல்யாணம் பண்றாங்க, ருக்மி மகளை. இப்ப நான் கேட்ட கேள்வி அம்மா அப்பா யாரு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன். அம்மா அப்பா யாரு மாதாஜி? நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. அனிருத்தருக்கு அப்பா
இல்ல நீங்க நிருத்தர் வந்து நான் கேட்ட கேள்வி வஜ்ரனுக்கு அம்மா அப்பா யாரு, தாத்தா பாட்டி யாரு? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தாய் ரோசனா, தந்தை அனிருத்தர், தாத்தா பாட்டி பிருத்திம்னர், ருக்மாவதி. ஹரே கிருஷ்ண. இவரு கிருஷ்ணரும் வந்து ருக்மிணியும் வந்து கொள்ளு தாத்தா பாட்டி ஆயிடுவாங்க. சொல்லுங்க கேள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. துளசி மாராணி மாதாஜி சொல்லுங்க. அவங்க பதில் சொல்லிட்டாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரிபுஹரா ஓகே. மாலினி மாதாஜி அனிருத்தருக்கு வந்து பதில் சொல்லிட்டாங்க. அனிருத்தருக்கு வந்து அப்பா அம்மா வந்து பிருத்திமர், ருக்மவதி. பிருத்திமருக்கு வந்து கிருஷ்ணரும் ருக்மணியும். அது ரைட் மாதாஜி. நான் கேட்டது வஜ்ரனுக்கு. வஜ்ரநாப் வந்து அனிருத்தர பையன். அனிருத்தனும் ரோசனா அப்படின்ற ருக்மியினுடைய மகளுடைய மகன். மகனின் மகள் ருக்மி. இது அப்போ தாத்தா பாட்டி யாருன்னா பிரத்யும்னாவும் ருக்மவதியும் தாத்தா பாட்டி. வஜ்ரனுக்கு தாத்தா பாட்டி வந்து பிரத்யும்னன், ருக்மவதி. சரி, இப்ப 16வது கேள்வி. எது வம்சத்தின் சிறப்புகளை கூறுக. எது வம்சத்தின் சிறப்புகளை கூறுக. மங்களமயி மதுமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இக்குடும்பத்தில் பிறந்த எவரும் செல்வத்திலோ சந்ததியிலோ ஏழை இல்லை. அற்ப ஆயுளுடையவரோ பலவீனமானவரோ அல்லது பிராமண பண்பாட்டை அலட்சியப்படுத்துவரோ இல்லை. அடுத்தது சொல்லணும் மாதாஜி. அடுத்த மொழி ரகுவம்சம் புகழ்பெற்ற வீர செயல்களை புரிந்துள்ள எண்ணற்ற சிறந்த மனிதர்களை உருவாக்கியுள்ளது. அரசே லட்சக்கணக்கான ஆண்டுகளில் கூட ஒருவரால் அச்செயல்களை எல்லாம் எண்ண முடியாது. யதுவம்சம் அதன் குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவதற்காக மட்டும் 3,88,00,000 ஆசிரியர்கள், வேலைக்காரர்கள் மத்திய என்றும் அதிகாரப்பூர்வமாக மூலங்களிலிருந்து நான் கோடிட்டிருக்கிறேன். உக்ரசேனர் ஒருவர் மட்டுமே 3000 கோடி ஏவலாளர்கள் கொண்ட ஒரு பரிவாரத்தால் சொல்லப்பட்டிருந்தார் என்றால் யாதவ சிரேஷ்டர்கள் அனைவரையும் யாராலும் எண்ணி பார்க்க முடியும். சாந்தமணி மாதாஜி அவங்க விட்டது சொல்லுங்க மாதாஜி. அது வரைக்கும் தான் மாதாஜி இருக்குது. அது வரைக்கும் தான் சொன்னாங்களா? வேற ஏதாவது? ஆமாங்க, அவ்வளவு 42 வரைக்கும் தான் மாதாஜி. 42 வரைக்கும் சொல்லிட்டாங்களா? எல்லாம் சொல்லிட்டாங்க மாதாஜி. சொல்லிட்டாங்க. ஓகே. எது வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விரிந்து பறந்து எப்படி இருந்தது. அந்த அந்த அதுல வந்து ஒரு துன்பமே இல்லாம மக்கள் எவ்வளவு சௌக்கியமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே எதுவுமே இருந்தது இல்ல. பாருங்க, பல லட்சம் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கே அத்தனை டீச்சர்ஸ் வச்சாங்க, அத்தனை ஆசிரியர்கள் வச்சாங்க. இதெல்லாம் வந்து இங்க விவரிக்குது. அடுத்து 17வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரின் 5 விசேஷ சிறப்புகள் யாவை? பதில் சொல்லாதவங்க நவமணி மாதாஜி. முதல் சிறப்பு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யது வம்சத்தில் அவதரித்த பொழுது அவரது கீர்த்தி புனித கங்கையின் கீர்த்தியையும் மங்கச் செய்தது. இதற்கு முன்னர் புனித கங்கையானது பகவான் வாமன தேவனின் தாமரை பாதங்களை கழுவிய தீர்த்தம் என்ற காரணத்தால் அனைத்து தீர்த்தங்களிலும் மிகவும் புனிதமாக விளங்கியது. மற்றொரு நதியான யமுனையோ ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் படிந்திருந்த ரிஜய் மற்றும் மதுரா ஆகிய இடங்களில் உள்ள புலியுடன் தொடர்பு கொண்டதன் மூலம் கங்கை வடைய சிறப்படையானது. கங்கா சத குணா பிராப்போ மாதுரே மம மண்டலே யமுனா விஸ்ருதா தேவி நாத்ர காரிய விசாரணா. என்னுடைய ராஜ்யமான மதுராவில் உள்ள கீர்த்தி வாய்ந்த யமுனை கங்கை விட 100கணக்கான மடங்கு அதிக சிறப்புடையதாகும். தேவி, இதில் எந்த ஆஜ்யமும் இருக்க முடியாது என்று வராக புராணம் கூறுகிறது. அடுத்த சிறப்பு சொல்லுங்களா மாதாஜி? ஃபுல்லா சொல்ல வேண்டியது இல்லைங்க மாதாஜி. 2 லைன் நான் சொல்றது வந்து பாயிண்ட் மட்டும் எடுத்து நீங்க அழகா சொல்லலாம். முதல் பாயிண்ட் வந்து கிருஷ்ணர் கங்கையை விட புனிதமானவர். ஏன்னா கங்கை வந்து அவருடைய திருவடி பட்டு வந்தது. அதனால அது வந்து அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. 2வது சிறப்பு, வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு உங்க வாய்ஸ். ஆமாங்க மாதாஜி. டவுன் ஆகுது மாதாஜி, பாத்துங்க. இப்போ 2வது கருத்து வந்து ஒரே நிமிஷம், ஃபுல்லா தான் இருக்கு மாதாஜி வால்யூம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2வது கருத்து வந்து அசுரர்களுக்கு கூட முக்தி கொடுத்துட்டார். அவர்கிட்ட சரணடைந்தவர்கள் மற்றும் அசுரர்கள் சரணடையல, அப்ப கூட முக்தி கொடுத்தார். 3வது, லக்ஷ்மி தேவி கூட அது உள்ள என்ட்ரி ஆக முடியல. ஏன்னா அங்க வரணும்னா நீங்க இன்னும் எளிமையா இருக்கணும். ஏன்னா அவங்க ஐஸ்வர்ய பாவத்துல இருந்தாங்க. அதனால கோபி அந்த ராசலீலையில அவங்களால வர முடியல. இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு, விஷ்ணு நாமத்தை விட கிருஷ்ண நாமம் சிறந்தது. 1000 மடங்கு சிறந்தது. ஒரு முறை
ஒரு விஷ்ணு ஒரு கிருஷ்ண நாமம் 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமம். இதெல்லாம் சொன்னா யாருன்னா அடிக்க வந்து போறாங்க. ஆனா அது பாகவதம்ல இருக்கு, நான் இதுல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். 5வது அந்த 4 தர்மத்தின் 4 கால்களை அவர் நியமித்தார். கருணை, தவம், தூய்மை, உண்மை. இந்த 4 கால்களை கொண்ட காளையை அதாவது தர்ம தேவதையை நிறுவனம் பண்ணார். இந்த 5 சிறப்புகள் கிருஷ்ணருக்கு உண்டு. 18வது கேள்வி, பகவான் ஏன் ஜன நிவாசர் என்று அழைக்கப்படுகிறார்? பதில் சொல்லாதவங்க யாருன்னா வாங்க. ஜன நிவாசர். மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. பகவான் ஏமலதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் எல்லார் இருதயத்திலும் இருக்காரு, எல்லா ஹிருதயத்திலையும் இருக்கிறதுனால அவர் ஜன நிவாசர், எல்லா ஜீவராசிகளின் இருதயத்திலையும் இருக்கிறார். இன்னொரு அர்த்தம் அவர் எல்லா ஜீவராசிகளிலும் புகலிடமும் போய் நாம புகலிடம் எடுக்கிறோம், சரணாகதி எடுக்கிறோம்னா அவர் தான் ஜன நிவாசர் அப்படின்னு பேர். 19வது கேள்வி, தேவகி ஜென்ம வார்த்தை என்ற சொல்லை பக்தர்கள் எப்படி புரிந்து கொள்கின்றனர்? தேவகி ஜென்ம வாச எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரு சொல்லன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க சாந்தமணி மாதாஜி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. தேவகி ஜென்மவாத எனும் சொல் இச்சொல்லை பக்தர்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்கின்றனர். கிருஷ்ணர் உண்மையில் தாய் யசோதையின் மகனே என்பதை பக்தர்கள் புரிந்து கொள்கின்றனர். கிருஷ்ணர் முதல் தேவகியின் மகனாக தோன்றிய போதிலும் அவர் உடனே தாய் யசோதையின் மடிக்கு தம்மை மாற்றிக்கொண்டார். இவ்வாறு ஒரு தேவகி ஜென்ம வாத அப்படின்னு நம்ம படிச்சா கூட நாம கிருஷ்ணருக்கு அம்மா யசோதைன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். தேவகி மூலியமா வந்தாலும் கிருஷ்ணருக்கு நிறைய அம்மா அவருக்கு அம்மா அப்படின்னா நமக்கு யசோதா தான் ஞாபகம் வரணும். செகண்டரி தான், 2வது தான் தேவகி. ஏன்னா இப்ப இதுல கூட இந்த தாய் அன்புல கூட இப்ப பக்தர்கள்ல கோபிகள்ல சிறந்தவங்க ராதான்னு சொல்றோம்ல, தாய் அன்புல சிறந்தவங்க யசோதை தான். 20வது கேள்வி, ஸ்திரசர சொல்லின் பொருள் யாது? ஹரே கிருஷ்ணா. ஸ்திர என்பது மரங்களையும் செடிகளையும் குறிக்கும், இவற்றினால் அசைய முடியாது. சர என்பது அசையும் மிருகங்களை குறிப்பாக பசுக்களை குறிக்கிறது. இருந்த பொழுது பிருந்தாவனத்திலும் துராகையும் அவருக்கு சேவை செய்த மரம், செடி, கொடிகளுக்கு குரங்கு போன்ற மிருகங்களுக்கு கூட அவர் முக்தி அளித்தார். ஸ்திரன்னா மரங்கள், மரம், செடி, கொடிகள். சரன்னா பசுக்கள். இப்ப பசு மாதிரி ஜீவராசிக்கும் முக்தி கொடுத்தாரு, செடி கொடிகளுக்கும் முக்தி கொடுத்தாரு. 21வது கேள்வி, எது நமது கர்ம விளைவுகளை அழித்து விடுகிறது? சிரத்தையுடன் அவரது தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்ய விரும்புபவன் இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் புரியும் செயல்களை பற்றி கேட்க வேண்டும். இந்த லீலைகளை பற்றிய வர்ணனைகளை கேட்பதானது கர்ம வினைகளை அழித்து விடுகிறது. ஜன்ம கர்ம சமய திவ்யம். பகவானை பற்றி கேட்கிறது, எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு நம்ம கர்மம் ஒழியும். அடுத்து, பகவானுடைய ராஜ்யத்தை அடையும் வழியாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் முகுந்தனின் அழகிய கோபாலன் என்ற வார்த்தைகளாகிய பசுக்களை கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்வாரானில் அவற்றை கேட்பதால் உண்டாகும் அப்பசுக்களின் அமுது போன்ற பாலை பருகும் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் முகுந்தனின் அழகிய கதைகளை பற்றி சதா அதிகரிக்கும் நேர்மையுடன் இடையராது கேட்பதாலும் பாடுவதாலும் தியானிப்பதாலும் ஒரு மனிதன் பகவானின் திவ்யமான ராஜ்யத்தை அடைய முடியும். சரியா சொன்னீங்க, நன்றி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தனது இஷ்ட தெய்வத்திடம் என்ன பிரார்த்திக்கிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தமது இஷ்ட தெய்வத்தின் தாமரை பாதங்களில் 10வது காண்டத்திற்கான தமது வியாக்கியானத்தை பணிவுடன் சமர்ப்பித்து பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். மத்கவீரபி கோபால ஸ்ரீகுர்யாத் கிருபயாத் யதி தை வாஷாம் பயபீத்வா குர்ஸ்யேயுஷ் தத் பிரியாஜனா. பகவான் கோபாலன் என் வார்த்தைகளாகிய பசுக்களை கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்வாரானால் அவற்றை கேட்பதால் உண்டாகும் அப்பசுக்களின் அமுது போன்ற பாலை பருகும் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் முடிச்சிட்டோம். 10வது காண்டம் வெற்றிகரமாக கிருஷ்ணருடைய அருளால படிச்சு முடிச்சிட்டோம்.
நீ பக்தர்கள் வந்து உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் இந்த பாடத்துல. ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விப்ரலம்ப என்றாலும் பிரிவுத்துயர் தானே மாதாஜி? ஆமா ஆமா ஆமா. அது வந்து எப்படியான இப்ப இது வந்து குறிப்பிடுறாங்க, பிரேம வைஸ்தரியம் என்றால் அன்பின் காரணமாக பிரியமானவரின் எதிரிலேயே அவர் பிரிவுத்துயரை உணர்கிறார் என்று போட்டிருக்கு. விப்ரலம்பம்ன்றது பிரிவு துயர் தான் மாதாஜி. இந்த பாவனை வந்து நேர்ல இருக்கும் போதே பிரிவு துயர். நிஜமாவே பிரிஞ்சா வர துயர் பேர் விப்ரலம்ப பாவா. எதிர்க்கவே இருக்கிறாரு, அப்படியும் பிரிவு துயர் அனுபவிக்கிறாங்க, அது பேர் பிரேம வைத்தரியம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நம்ம 10வது அத்தியாயத்தை முடிச்சு விட்டோம். ஸ்ரீல பிரபுபாதருக்கும் பகவானுக்கும் நன்றி செலுத்துவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. ஜெய்